தற்போது ஒரு அண்மை செய்தி. நீட் முறைகேடு விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சியின் அமளியால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டு தொடங்கிய நிலையில் தற்போது மக்களவையிலும் எதிர்க்கட்சியின் அமளியால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நீட் முறைகேடு விவகாரம் தொடர்பாக அமளியில் ஈடுபட்டதால் தற்போது மக்களவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியின் அமளியால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களை நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இன்று நாள் முழுவதும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு காரணமாக எதிர்க்கட்சிகளுடைய அமளியால் இந்த ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். நீட் முறைகேடு விவகாரத்தில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பி நிலையில் நீட் முறைகேடு குறித்து விவாதம் நடத்த சபாநாயகர் மறுப்பு தெரிவித்ததன் எதிரொலியாக எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில்தான் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் நீட் தேர்வு விவகாரத்தை முன்வைத்து நாடாளுமன்றத்தை இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடக்கினார்கள். நீட் தேர்வு மோசடிகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என லோக்சபா, ராஜ்யசபாவில் இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள். இதனால் லோக்சபா, ராஜ்யசபா இரு சபைகளும் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. தொடர்ச்சியாக லோக்சபா இன்று காலை கூடியதும் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கணேசமூர்த்தி உள்ளிட்டோர் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் தொடங்கும் என சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். ஆனால் இதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடுமையான எதிர்ப்பு. அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எழுந்து அரசு மற்றும் எதிர்க்கட்சிகள் இணைந்து கூட்டாக இந்த நாட்டின் மாணவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் எனவும் இதனை முக்கிய பிரச்சனைகளாக நாங்கள் கருதுவதாகவும் மாணவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நீட் தேர்வு மோசடிகள் குறித்து இன்று சபையில் தனியே விவாதம் நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆனால் இதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதி மறுத்தார். ராகுல் காந்திக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர் முழக்கமிட்டனர். இதனால் சபையில் அமளி ஏற்பட்டது. இதையடுத்து லோக்சபா நடவடிக்கைகளை 12 மணி வரை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். இதேபோன்று ராஜ்யசபாவிலும் எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே நீட் தேர்வு மோசடிகள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தினார். ராஜ்யசபா, இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து நீட் தேர்வு மோசடிகள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தியதால் சபை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் நீட் முறைகேடு குறித்து விவாதம் நடத்த சபாநாயகர் மறுப்பு நிலையில் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கடுமையான அமளியில் ஈடுபட்ட நிலையில் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பதாக தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.